இடுப்போட திரும்பி வந்தால் தப்பு கிடையாது. பட் இடுப்பு திரும்பாமல் ஷோல்டர் மட்டும் முன்னாடி வந்தோம்னா அவுட் ஆஃப் பேலன்ஸ், ஆள் நகர்ந்தால் நம்மளே கீழே விழுந்து ஷோல்டர் முன்னாடி. இது தப்பு. இதில் நல்லா டைட் பண்ணி வந்து முன்னாடி வரும். நான் ரொம்ப லைட்டாக தான் எடுப்பேன். ஸ்போர்ட்ஸ்லங்க அதாவது பவர்ஃபுல்லாக எடுத்தேன்னா நான் பவர்ஃபுல்லாக இருக்கிறேன், அவன் வீக்காக இருக்கான் அதனால் வந்துட்டான்னு சொல்லுவேன். நான் இருக்கிறது இவ்வளோ டைட் இவ்வளோ வந்துடும். இது பாடி ஸ்போர்ட்ஸ். ஷோல்டர் இது போச்சுன்னா இப்போ அவங்க கண்ட்ரோல் அதே பவர் தான், எக்ஸ்ட்ரா பவரில் ஒன்றும் முடியும். இல்லை ஸோ இந்த மாதிரி நான் எப்படி இருக்கணும், ஷோல்டரை கீழே டவுன் கீழே போய் அழுத்தும் போது என்ன ஆகுனா இந்த மசிலும் இந்த லேட் மசில்னு சொல்லுவாங்க. நீங்கள் புல்லப்ஸு நல்லா எடுத்தீங்கன்னா புஷ்அப்ஸ் நல்லா புஷ்அப்ஸ் லாங் புஷ்அப்ஸ் ப்ராட் புஷ்அப்ஸ்னு சொல்லுவாங்க அண்ட் ஷார்ட் புஷ்அப்ஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லேட்ஸ் ஃபார்ம் ஆகும். புல்லப்ஸ் இருக்குன்னா லேட்ஸ், அந்த லேட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அந்த லேட் மசிலில் அழுத்துற ஃபீலிங் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் வராது. லேட் ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு வராது அந்த ஃபீலிங். இந்த லேட் மசிலில் அழுத்தி கையில் ஷோல்டர் டவுனு உங்களுக்கு இந்த கையோட ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கு இல்லையா, இங்கேயும் இந்த லேட் மசிலும் லாக் ஆகி நிறுத்தும் போது தான் இந்த பஞ்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரு ஆள் இழுக்கணும் அப்படின்னா இழுக்கலாம், தள்ளணும்னா தள்ளலாம். ஸோ இதில் தான் உங்களோட பஞ்சு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டியூபிஸில் ஃபீல் பண்ணுங்க, முன்னாடி லாக் பண்ணி இந்த பஞ்ச் பவர்ஃபுல்லாக இருக்கலான்றது. ஆளும் இருக்கு, அப்பர் பாடி இருக்கு. ரெடி? நல்லா நல்லா தலையில் அந்த வேர் போய் மரத்தோட வேர் அப்படி போய் முடிஞ்சது வேரில் தான் நிற்கிது மரம் ஆடாதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம தரையை அழுத்தி நம்ம கால் நம்ம தான் மரம்னு நினச்சிடுவோம். நம்ம கிட்ட ஒரு வேர் போயிட்டு தரையை பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிடிக்கணும். நம்ம அப்பர் பாடி கண்ட்ரோலு பஞ்சஸ், ஆனால் டோட்டல் பாடியோட கண்ட்ரோலு கால். அது சரியா இல்லைன்னா சரியா இல்லை. நான் சொன்னதெல்லாம் கான்சன்ட்ரேட் கையில் வச்சுக்கிட்டு காலை விட்டிங்கன்னா போச்சு. ரெண்டுத்துலையும் வாங்க.